Friends, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் மேக்கப் கிட் பற்றி தான். இப்போ நீங்கள் இது வரைக்கும் மேக்கப் வந்து பண்ணதில்லை, ஸ்டார்ட் பண்ணதில்லை, பட் வந்து எனக்கு மேக்கப் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் நான் வந்து கொஞ்சம் தான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப பிகினர்ஸ், இப்போ நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். அதை வச்சு நம்ம எப்படி ஒரு சிம்பிளாக மேக்கப் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை. ஃபஸ்ட் இப்போ மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு முதல்ல தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் எதுக்காகனா நம்ம அப்ளை பண்ணுற எந்த ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஸ்கின்குள்ளே போயிட்டு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆலோவேரா ப்ரைமர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் நார்மலாக ரொம்ப ஜஸ்ட் லைட் மேக்கப்னால் இது யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் கொஞ்சம் ஹெவி மேக்கப் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டட் ப்ரைமர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் வந்து உங்களோட மேக்கப் வந்து நிற்கும். ஸோ பட் பிகினர்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து மேக்கப்பை கொஞ்ச நேரம் லாஸ்ட் பண்ணும். பட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் சைடில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலியோட ஆலோவேரா ப்ரைமர் தான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல் தான் வந்து ப்ரைமராக நான் யூஸ் பண்ணுறேன். இந்த செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே வந்து maybelline ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். இது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா 330. இது என்னோட எக்ஸாக்ட் கரெக்டாக ஷேட் இருக்கும். இப்போ என்னோட ஷேடில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்குமே இதில் கண்டிப்பாக ஒரு ஷேட் வந்து நமக்கு கிடைக்கும். அதான் இந்த maybelline ஃபிட் மீயோட ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேட் அண்ட் போர்லெஸ் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மேட் ஃபினிஷும் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், சொல்லவே வேண்டாம். ஸோ என்னோட செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த maybelline ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான். இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃபவுண்டேஷன் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சீலர். நம்ம இப்போ ஃபேஸை ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ கன்சீல் பண்ணணும். இந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா அதை நம்ம கன்சீல் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே LA Girlோட ப்ரோ HD கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே அஃபோர்டபுள் சைடில் தான் இருக்கும். இதோட ரேட் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணல. எல்லா ப்ராடக்ட்ஸோட ரேட்டும் அதோட நேம் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணி போய் செக் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஷேடு பார்த்தீங்கன்னா இதில் ஐ திங்க் fawn. இது வந்து LA Girl ப்ரோ கன்சீலர் fawn ஷேட் வந்து இது வந்து அண்டர் ஐக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்பாட்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹைலைட் பண்ணுறதுக்கும் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப அஃபோர்டபுளும் கூட, ரொம்ப ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிப் வரதுனால நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப இப்படி அண்டர் ஐக்கில் ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய தேர்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கன்சீலர் தான். வந்து நமக்கு இப்போ என்ன வேணும்னா செட் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் வேணும், காம்பேக்ட் பவுடர். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது சேம் maybelline ஃபிட் மீயோட தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது கம்பல்சரி இல்லை, இது ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இதோட ரேட் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். பட் இது வந்து எனக்கு எக்ஸாக்டாக என்னோடய ஸ்கின் டோன் மேட்ச் ஆகிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். பட் இது இல்லைன்னா லாக்மியோட காம்பேக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப நாள் லாக்மி காம்பேக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இதில் ஃபிட்மியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷேட் இதுலேயும் 330 தான். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, நான் சேம் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட். எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பேக்ட் பவுடர். நமக்கு நல்லா அந்த ஆயிலினஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன, நான் எடுத்திருக்க ப்ராடக்ட் வந்து காஜல் வந்து நான் வந்து maybellineோட இந்த காஜல் தான், colossal காஜல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது நார்மலாக எல்லாருக்கும் கலரில் தான் நமக்கு பிளாக் தான் இருக்குமே தவிர ரொம்ப எக்ஸ்ட்ரா டார்க் பிளாக் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பர்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ஒரு நார்மலாக தான் இருக்கும். இது இல்லாமல் நான் வந்து ரொம்ப சீக்கிரமே டக்குன்னு எனக்கு அப்ளை பண்ணேன். நான் இந்த காஜல் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள், இது வந்து VLCCயோட காஜல் நினைக்கிறேன். VLCCயோட இந்த லிக்வரைஸ் கேம்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காஜல். இது ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு டக்குன்னு இப்போ வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா காஜல் போடுறத விட இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு புல்லெட் மாதிரி ஒரு சின்னதாக இருக்குது, நம்ம பர்ஸில் கூட வச்சுக்கலாம், எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த VLCC காஜல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஐலைனர் வந்து எல்லா கேர்ள்ஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதில் நான் எடுத்திருக்க வந்து டேஸ்லரோட அஃபோர்டபுள் சைடில் இருக்கிற இந்த வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்காது, ரொம்பவும் தின்னாக இருக்காது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். நமக்கு ஈவனாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மெபிலினோட இந்த லாஷ் சென்சேஷனல் மஸ்காரா தான், வித் ஆயில் பிளெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி இந்த மஸ்காரா வாங்கினீங்கன்னா போதும், உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். லேஷஸ் எல்லாம் ஃபேக் லேஷஸ் வைக்கவே வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. நான் இது வரைக்கும் வேறு எந்த மஸ்காராவும் ட்ரை பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வாங்கினேன், அதுக்கப்புறம் வேறு எதுவும் ட்ரையும் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஃபோர்டபுள் சைடில் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி. இந்த ஐஷேடோ பேலட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிராண்டடே கிடையாது, ரொம்ப லோக்கல் ஸ்டோரில் நான் வாங்கினது தான். இது ஏதோ சம்திங் நேச்சர் அப்படின்ற ஒரு பிராண்டு தான். எனக்கு இதில் இருக்க கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி காமிச்சா பாருங்கள், ரொம்ப நல்லா அந்த பிங்க்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப ஷேட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. எனக்கு எல்லா 6 ஷேடுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிப்பேன். இதை வந்து ஐஷேடோக்கும் நான் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ். இது வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ஒரு மல்டிபர்பஸாக இருக்கிறதுனால நான் இந்த ஐஷேடோ பேலட் வந்து நான் சூஸ் பண்ணேன். மற்றபடி இது எந்த பிராண்டும் கிடையாது, ரொம்ப லோக்கல் ஸ்டோர்லேருந்து வாங்கினது தான். ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணுறது இந்த ஐஷேடோ பேலட் வச்சு தான். லிப்ஸ்டிக் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளோட மேக்கப் கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. பட் ஆனால் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் நான் கம்பல்சரி யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற லிப்ஸ், ஸோ லிப் பாம் வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் மேபெலினோட இந்த பேபி லிப்ஸ் தான். இது வந்து பண்ணிவிடுவேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் என்னோடய லிப்ஸ்டிக் எதுவாக இருந்தாலும் நான் போடுவேன். நான் எடுத்திருக்க லிப்ஸ்டிக் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கலர் எசன்ஸோட இந்த நம்பர் 7 பேஷனேட் பிங்க் அப்படின்றது தான். இது வந்து ஒரு புல்லட் லிப்ஸ்டிக். எனக்கு இது வந்து ஒரு பிங்க் கலர், ஆல் டைம் ஃபேவரட். பிங்க் எப்பவுமே நம்ம நார்மலாக ஜஸ்ட் எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும். இது வந்து நியூட்ரல் கலராக இருக்கும் பிங்க். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலர் எசன்ஸோட பிங்க் கலர். புல்லட் லிப்ஸ்டிக் அப்படின்றத விட நான் இந்த மாதிரி லிப் க்ரையான்ஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ட்ரையாக லிப்ஸ் இருக்கிறதுனால இந்த புல்லட் லிப்ஸ்டிக் இன்னும் வந்து என்னோடய லிப்ஸ் வந்து ட்ரை பண்ணும். ஸோ பட் ஆனால் இந்த லிப் க்ரையான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மூவ் ஆகும் நமக்கு. அந்த இந்த திட்டு ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க லிப் க்ரையான் வந்து இந்த மெபெலினோட லிப் க்ரையான். ஷேட் வந்து கோரல். அது பாருங்கள், ஷேட் வந்து கோரல் வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது தான் வந்து கோரல் ஷேட். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஸ்கின் டோனுக்குமே ஓரளவுக்கு இது வந்து நல்லா மேட்ச் ஆகும். லாக்மியோட லிப் க்ரையான் லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதோட ஷேட் நம்பர் வந்து பெரி ரெட். ரொம்ப சூப்பராக இருக்கும், நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் எடுத்திருக்க ரெட் கலர் ஷேடில் நான் எடுத்திருக்க லிப்ஸ்டிக். நம்மளோட பிகினர்ஸ் மேக்கப் கிட்டில் நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பட் மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. ஹைலைட்டர் இருக்குது, கான்டரிங் இருக்குது. இதெல்லாம் வந்து ஐஷேடோலாம் நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா பிகினர்ஸ் கிட் அப்படின்றதுனால ஐஷேடோ பற்றி நான் மென்ஷனே பண்ணலை. அதெல்லாம் ப்ளஷ் இருக்குது. இது எல்லாமே வந்து போட்டிங்கன்னா தான் கம்ப்ளீட் மேக்கப் வந்து கிடைக்கும். பட் நம்ம இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் போட்டிங்கன்னா தாராளமாக நமக்கு டெய்லி யூஸ்க்கு, இல்லை ஆஃபீஸ் யூஸ், காலேஜ் யூஸ்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸோட நேம் அண்ட் அதோட ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you next video. Bye bye.